நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. நகரப்பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி காணப்படுவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பழகன். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. நீலகிரி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இன்று காலை முதல் மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டாலும் மலைப்பகுதியில் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் கோடநாடு அதன் சுற்றுவட்டார பகுதியில் 5.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் மூலம் மண் சரிவு, மரக்கிளைகள் சாலைகளில் விழுவதல், போக்குவரத்து பாதிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா மாவட்டம் என்பதால் சுற்றுலா பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது மழையின் தாக்கம் அதிகரித்து உள்ள நிலையில் நகர்ப்பகுதியில் உள்ள தாழ்வான இடங்களில் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் மழைநீருடன் தேங்கி நிற்பதால் பாதராசிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பழகன்.